ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। இந்த ஃபேன் போட்டுடுங்க, எல்லா ஃபேனும் போட்டுடுங்க, எல்லாத்தையும் போட்டுடுங்க. கேனோபனிஷத் சாந்தி மந்திரம். ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி. प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणम् अस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। உபனிஷத் முதல் கண்டம் முதல் மந்திரம், முதல் 2 மந்திரங்கள். ஓம் கேனேஷிதம் பததி பிரேஷிதம் மனஹ கேன பிராண பிரதம பிரைதியுக்தஹ கேனேஷிதாம் வாச்சமிமாம் வதந்தி சக்ஷுஸ்ரோத்ரம் கவுதேவோ யுனக்தி श्रोत्रस्य श्रोत्रं मनसो मनो यदे वाचोह वाचं सवु प्राणस्य प्राणः चक्षुषश्चक्षुरतिमुच्य धीराः प्रेत्यास्माल्लोकादमृता भवन्ति। ஆத்மா எப்படிப்பட்டது என்பது இந்த மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. மனது, இந்திரியங்கள், பிராணன் இவற்றிற்கு வேறாக எந்த ஒன்று இருந்து இவற்றை நடத்துகின்றது, எந்த தேவன் இவற்றை நடத்துகின்றான், இவற்றை தூண்டுகின்றான் என்பது சிஷ்யனுடைய கேள்வி. அதற்கு குருவினுடைய பதில் ஆத்மா என்பது. அதனால் நம்ம இந்த சென்ற வகுப்புகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், இந்த உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்கின்றது. உடம்புக்கு வேறாக உடலை நடத்துகின்ற ஒன்று இருக்கின்றது. அந்த ஒன்றுக்கு சாஸ்திரம் கொடுக்கிற பெயர் ஆத்மா அல்லது பிரம்மம். அல்ல, பிரம்மம் என்றாலும் ஆத்மா என்றாலும் ஒன்றுதான். நம்ம நான் என்று எதை சொல்லி கொண்டு இருக்கிறோமோ, நமக்குள் உண்மையில் நானாக எது இருக்கின்றதோ,
நான் என்று சொல்வதற்கு தகுதி உடையதாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அதற்கு சாஸ்திரம் கொடுத்திருக்கிற பெயர் ஆத்மா. ஆத்மானா அத்தி, நிறைய ஆத்மாங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு. முக்கியமா உள்ளே இருந்து எவன் அனைத்தையும் அனுபவிக்கின்றானோ அவனுக்கு ஆத்மான்னு பேர். அந்த ஆத்மாங்கிற சொல்லுக்கே அதான் அர்த்தம். ஆனால் நான் என்று உண்மையில் இந்த உடம்புல இருக்கிறது எதுவோ அதற்கு ஆத்மான்னு பெயர் சாஸ்திரம். இன்னொரு வார்த்தையில சொன்னா பிரம்மம் என்ற வார்த்தை. இந்த உடம்புக்குள்ள ஆத்மாவாக எது இருக்கின்றதோ பிரபஞ்சத்திற்கே அதுதான் ஆதாரமாக இருக்கின்றது. பிரபஞ்சத்திற்கு ஆதாரம்னு சொல்ற பொழுது அதை பரமாத்மா அல்லது பிரம்மம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. மாற்றி சொன்னாக்கா இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் ஆதாரமாக காரணமாக எந்த ஒன்று இருக்கின்றதோ அதற்கு பிரம்மம் என்று பெயர் அல்லது பரமாத்மான்னு பெயர். அந்த ஒரே பொருளே ஒவ்வொரு உடலிலும் ஆத்மாவாக இருக்கின்றது. அப்படி இருக்கிற பொழுது ஜீவாத்மா என்ற பெயரை சொல்லுகின்றோம். பரமாத்மா ஜீவாத்மா. பரமாத்மா ஜீவாத்மா இரண்டும் வேறு வேறு அல்ல, ஒன்றுதான். உடம்பு என்று ஒரு சின்ன வரையறைக்குள்ள இருந்து அது ஜீவனாக நினைக்கப்படுகின்ற பொழுது ஜீவாத்மா என்று சொல்லப்படுகின்றது. உடம்பிற்கு உலகத்திற்கு வேறானது என்று சொல்லப்படுகின்ற பொழுது பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றது. இன்னொரு வார்த்தையில பிரம்மம் என்ற வார்த்தை சாஸ்திரம் சொல்லுகின்றது. இந்த ஆத்மாவானது உடம்பின் ஒரு பகுதி அல்ல, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் அல்ல, உடலின் ஒரு உடைமை பொருளும் அல்ல. இது முதல் விஷயம். இது வரைக்கும் நம்ம நிறைய வகுப்பு பார்த்துட்டோம். இது 14வது 15வது வகுப்புன்னு நினைக்கிறேன். அதனால 2 மந்திரம்தான் போயிருக்கு. ஒரு சிஷியனுடைய கேள்வி, அதற்கு குருவினுடைய பதில். அதனால இது வரைக்கும் பார்த்ததோட என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் அடுத்ததுக்கு போயிடலாம். ஏன்னா இந்த விசாரத்தை முடிச்சுட்டு எனக்கு இந்த காதுக்கு காது என்பதற்கு காதுக்கு காது என்ன பொருள் அப்படிங்கிறதா இது வரைக்கும் பார்க்கப்பட்டிருக்கு. இதற்கு முடிவா என்ன வருதோ அதே தான் மற்றதுக்கும் பொருந்தும். கண்ணுக்கு கண், பிராணனுக்கு பிராணன், அங்கெல்லாம் விரிவா பேச வேண்டியதில்லை. எதை பேசணுமோ எல்லாத்தையும் இங்கே சொல்லிட்டேன். அதனால இதுக்கு என்ன முடிவோ அதே முடிவு தான் மற்ற எல்லாத்திற்கும் என்பதனால அதை விரிவா ஆச்சாரியர் பேசியிருக்கிறார். அதனால இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோங்கிறத சுருக்கமா நினைவுபடுத்தி கொள்றதுல என்னன்னா, இந்த உடம்புக்கு வேறாக ஒன்று இருக்கின்றது. அது உடம்பினுடைய ஒரு பகுதி அல்ல, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆனது அல்ல, உடம்பினுடைய உடைமையும் அல்ல. உடலிற்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. அது ஆத்மா. ஆத்மா உடம்பினுடைய ஒரு பகுதியும் இல்லை. கண்ணுக்கு அது மாதிரி அது ஒரு உடம்போட ஒரு பார்ட்டுன்னு ஆத்மாவை சொல்ல முடியாது. உடம்பிலிருந்து உற்பத்தி ஆனது, தற்காலிகமாக உடம்பிலிருந்து தோன்றியது என்றும் சொல்ல முடியாது. அப்படித்தான் நாஸ்திகர்கள் அல்லது அறிவியல்ல சில அறிவியலாளர்கள் அவ்வாறு கருதுகிறார்கள். தற்காலிகமாக உடம்புல உயிரானது தோன்றி இருக்கிறது, அவ்வளவுதான். பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால தற்காலிகமாக வந்திருக்குன்னு ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனால் சாஸ்திரம் அதை அப்படி சொல்லவில்லை, அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அது யுக்திக்கும் பொருத்தமானதாக இல்லை. அதனால அது உடம்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் அல்ல, உடம்பிலிருந்து தோன்றியதும் அல்ல. உடம்போட பார்ட் ஆஃப் த பாடி கிடையாது, ப்ராடக்ட் ஆஃப் த பாடியும் கிடையாது, அப்புறம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த பாடியும் கிடையாது. உடம்பினுடைய உடைமைனா உடம்பு தான் பொருள். அதனிடத்துல எப்படி நம்ம குணம்னு பார்த்தோமே, அந்த உடம்பை சார்ந்து இந்த குணம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி உடம்பினுடைய ஒரு குணமாக அது இருக்கிறதுன்னு சொல்வதற்கும் இல்லை, உடம்பினுடைய ஒரு உடைமையாக இருக்கிறது என்றும் சொல்வதற்கு இல்லை. இந்த ஆத்மாவானது உடம்பிற்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது, முதல் கருத்து. அதுக்கப்புறம் அத்தகைய இந்த ஆத்மாவானது உடல் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. உடம்புக்கு வேறா இருக்குன்னா தனியா எங்கேயும் இல்லை, இந்த உடம்புக்குள்ளதான் உடலை வியாபித்து இருக்கின்றது. அது தலைமுடியிலிருந்து பாதம் நகம் வரைக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. ஒரு பகுதினாக்கா கண்ணு உடம்புல ஒரு பகுதியா இருக்கு. ஆனா உயிர் ஆத்மா நான் அப்படிங்கிற பொழுது உடம்போட ஒரு பகுதியில தான் நான்கிற எண்ணம் நமக்கு இருக்கா? இல்லையே. உடல் முழுவதும் நான்கிற எண்ணம் இருக்கு. உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் நான் என்று நம்மால உணரப்படுகின்றது. அதனால இந்த ஆத்மாவானது உடல் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது, ஒரு கருத்து. அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவானது உடம்போடு பிறந்ததும் இல்லை, உடம்போடு அழிவதும் இல்லை. அது 3 காலத்திலும் இருப்பது. அதாவது
உடலை சார்ந்து ஆத்மா இல்லை, ஆத்மாவை சார்ந்து உடல் இருக்கின்றது. உடலை சார்ந்து ஆத்மா இல்லை, ஆத்மாவை சார்ந்து உடலானது இருக்கின்றது. அதுக்கு அடுத்தது ஆத்மா சத்தியம், உடல் மித்யா. மித்யான பொய்யானது. அது எப்படி நம்ம உதாரணத்தோட பார்ப்போம். அதனால் இது வரைக்கும் இதான் கருத்து. உடம்பினுடைய ஒரு பகுதியோ, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆனதோ, உடம்பினுடைய உடைமையோ அல்ல. உடலுக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது ஆத்மா. ஆத்மா உடல் முழுவதும் வியாபித்து இருக்கின்றது. ஆத்மா சத்தியமானது, உடல் மித்யாவானது. ஆத்மா சத்தியமானதுன்னு என்ன அர்த்தம்? சுதந்திரமான இருப்புடையது. ஆத்மா சுதந்திரமான இருப்புடையது, உடல் ஆத்மாவை சார்ந்த இருப்புடையது. எது மாதிரி? நம்ம மண், பானை, தங்கம், நகை, அதான் நமக்கு உதாரணம். இந்த பானை அப்படிங்கிறது உடல் என்றால், இந்த மண்ணுக்கும் பானைக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன? இந்த பானையினுடைய ஒரு பகுதி மண் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பானையினுடைய ஒரு உறுப்பு மண்ணுன்னு சொல்ல முடியாது. பானையில் வேற வேறு உறுப்புகள் சொல்லலாம். கழுத்து, நடுப்பகுதி, அடிப்பகுதின்னு, கைப்பிடி அப்படின்னு தனித்தனியாக சொல்லலாம். ஆனால் மண்ணை பானையினுடைய ஒரு பகுதி என்று, ஒரு அங்கம், ஒரு உறுப்பு என்று சொல்ல முடியாது. அப்புறம் இந்த பானையிலிருந்து மண்ணானது தோன்றி இருக்கிறது, உற்பத்தி ஆகி இருக்கிறது என்று சொல்ல முடியுமானா அப்படியும் இல்லை. இந்த பானையினுடைய உடைமை மண் என்று சொல்ல முடியுமானா அப்படியும் சொல்ல முடியாது. பானை சிவப்பு நிறத்தில் இருக்குன்னா, சிவப்பு பானைனா, பானைன்னு பொருள் இருக்கு, அதில் சிவப்பு நிறம்ங்கிறது அதனுடைய அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கிறது அப்படின்னு அவ்வாறு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லது பானைக்குள்ள ஒரு பொருள் இருக்கு, அந்த மாதிரி அந்த பானைக்குள்ள மண் இருக்கு அப்படின்னு அதற்குள்ள இருக்கிறதாகவும் சொல்ல முடியாது. இப்போ மண் என்பது என்ன? பானைக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடைய ஒரு பொருள் மண். பானைக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது மண். அதுக்கப்புறம் பானையானது மண்ணை சார்ந்திருக்கிறது, மண் பானையை சார்ந்து இருப்பது இல்லை. மண்ணுக்கு சுதந்திரமான சொந்த இருப்பு இருக்கு. அதனால மண்ங்கிறது தான் இருக்கிற பொருள். அந்த பானை இருக்கிறதுன்னு நம்ம சொல்ற பொழுது அந்த இருப்புத்தன்மை, அல்லது மண் பானை இருக்கிறதுன்னு சொன்னா இருப்புத்தன்மை மண்ணை சார்ந்தது. மண் தான் உண்மையிலேயே இருக்கிற பொருள். பானையை சாராம மண்ணானது இருக்கு, சொந்தமான சுதந்திரமான இருப்புடையது. பானையானது மண்ணை சார்ந்த இருப்புடையது. மண்ணை விட்டுட்டு பானை மட்டும் தனியா இருக்காது, ஆனா பானையை விட்டுட்டு மண்ணு மட்டும் தனியாக இருக்கும். அதனால அது சொந்தமான இருப்புடையது. இந்த பானையானது மண்ணை சார்ந்த இருப்புடையது. அதனால பானை சத்தியம், மண் மித்யா. மித்யான என்ன அர்த்தம்? சுதந்திரமான சொந்த இருப்பு இல்லாதது அப்படின்னு அர்த்தம். பானை மேல ஒரு தோற்றமாக கல்பிக்கப்பட்டிருப்பது, தற்காலிகமாக தோன்றி இருக்கின்ற ஒரு தோற்றம், அதற்கு மித்யான்னு பேர். அப்புறம் இன்னொன்று சொல்லலாம், நித்தியம் அனித்தியம்னு சொல்லலாம். பானையானது அனித்தியமானது, மண்ணானது நித்தியமானது. மண் நித்தியமாக இருக்கு, பானை அனித்தியமாக இருக்கிறது. தானா இல்லையா? உள்ள இருந்து இருக்கு, உள்ள இருக்கு, நோட்டு கூட உள்ள இருக்கும், என்ன எடுத்துக்கலாம், அந்த கீழே இருக்கும். இப்போ பானைங்கிறது பானை அனித்தியம், மண் நித்தியம். இந்த சத்தியம் மித்தியாங்கிறதுக்கும் நித்தியம் அனித்தியத்துக்கும் வேறுபாடு உண்டு. சத்தியம்னா உண்மையிலே இருக்கிற பொருள், மித்தியானா அசத்தியம், இல்லாத பொருள். மண்ணு இருக்கிற பொருள், பானை இல்லாத பொருள், மண்ணை சார்ந்த இருப்புடையது, அவ்வளோதான். சொந்தமான இருப்புங்கிறது இல்லை. அப்படி எது இருக்கோ அதுக்கு தான் மித்தியான்னு பேர். அதாவது பார்க்கறதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உண்மையில ஆராய்ந்து பார்த்தா அது இல்லாதது. அதுக்கப்புறம் இந்த சத்தியம்னாக்கா 3 காலத்திலும் இருப்பது நித்தியம். நித்தியம்ங்கிற வார்த்தை, சத்தியம்னா இருப்புன்னு அர்த்தம். நித்தியம்னாக்கா 3 காலத்திலும் இருப்பது. 3 காலத்திலும் இருப்பது. பானை 3 காலத்திலும் இருப்பது அல்ல, அதனால அது அனித்தியம். பானைங்கிறது அனித்தியம். அனித்தியம்னாக்கா அது தோன்றி இருக்கிற காலத்துல இருக்கு, தோன்றுவதற்கு முன்னாடி இல்லை, அழிந்த பிறகு இல்லை. அப்ப தற்காலிகமான இருப்பு, அந்த தற்காலிகம்ங்கிறதுக்கு தான் அனித்தியம்னு பேர். இருப்புனா சத்தியம், தற்காலிகம்னாக்கா அனித்தியம்.
அதே மாதிரி மண்ணானது பானை தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, பானை இருக்கிற பொழுதும் இருக்கு, பானை அழிந்த பிறகும் இருக்கும். ஆகவே மண் நித்தியமானது, மண் நித்தியமானது, பானை அனித்தியமானது, மண் சத்தியமானது, பானை மித்தியாவானது. அசத்தியம்ங்கிறது போல மித்தியாங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம், மித்தியா என்று. இது மித்தியாங்கிற ஒரு வார்த்தை நம்ம வேதாந்தத்துல முக்கியமான ஒரு வார்த்தை. சத்தியத்துக்கு எதிர்ப்பதம் அசத்தியம்னு சொல்லலாம். சத்தியம்னாக்கா இருப்பு என்றால், அசத்தியம் என்றால் இன்மை. இன்மைனாக்கா எந்த காலத்திலையுமே இல்லாத ஒரு தோற்றத்திற்கே வராத ஒரு பொருளை அசத்தியம்னு சொல்லலாம். இப்போ முயற்கொம்பு, குதிரை கொம்பு, மனித கொம்பு அப்படின்னா அப்படி ஒன்று இருக்கான்னா இல்லை. முயலுக்கு கொம்பு இருக்கா? முயல் இருக்கு. கொம்பு ஆடு மாட்டுக்கு கொம்பு இருக்கு. முயற்கொம்புன்னு ஒரு வார்த்தையை சொன்னாக்கா அது அப்படி ஒரு பொருளே இல்லை. அப்போ என்னது? அது அசத்தியம். எந்த காலத்திலையுமே இல்லை, யாருமே பார்த்தது இல்லை, அப்படி ஒரு பொருளே இல்லை. எந்த நாட்டிலையும் எந்த லோகத்திலையும் எந்த காலத்திலையுமே இல்லை. அல்ல முயற்கொம்பு அல்லது குதிரை கொம்பு அப்படிங்கிறது அசத்தியமான பொருள், இல்லவே இல்லாத ஒரு பொருள். இந்த பானைங்கிறத அசத்தியம்ங்கிற வார்த்தையில நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது காட்சியில தெரியுது. முயற்கொம்பு கண்ணுல என்னைக்காவது தெரியுமானா? தெரியவே தெரியாது. ஆனா பானைங்கிறது மண்ணா இருக்கிற பொழுது மண்ணுல தண்ணி ஊற்றி வைக்க முடியுமா? வெறும் மண்ணா இருந்தா நம்ம அதை பயன்படுத்த முடியாது. மண்ணை பானைன்னு ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்ற பொழுதுதான் அது பயன்பாட்டுக்கு உரியதாக ஆகின்றது. அப்ப இந்த பானைங்கிறது ஒரு பொய்ப்பொருளாக இருந்தாலும், மண்ணை சார்ந்த இருப்புடையதாக இருந்தாலும், அதற்குன்னு தற்காலிகமான ஒரு தோற்றமானது இருக்கின்றது. அதனால இது அசத்தியம்ங்கிற வார்த்தையில போடாம மித்தியாங்கிற வார்த்தையில சொல்லுகின்றோம். இப்போ மித்தியானா அது காட்சியில தெரியும், ஆராய்ந்து பார்த்தா இல்லாம போயிடும். காட்சியிலையும் தெரியல, வாஸ்தவமாகவும் இல்லைனாக்கா அது அசத்தியம். முயற்கொம்பு மாதிரி, குதிரை கொம்பு மாதிரி. ஆனா சில விஷயங்கள் நமக்கு காட்சியில தெரியும், நம்ம அனுபவத்துல இருக்கும், அதுல இருந்து நமக்கு இன்ப துன்பம் வரும், அது நமக்கு பயன்பாட்டுல இருக்கலாம். ஆனா ஆராய்ந்து பார்த்தா உண்மையில் அது இல்லைங்கிறது வரும். ஆராய்ந்து பார்த்தா தான் வரும், அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் நமக்கு அனுபவத்துல இருக்கிறதுனால நம்ம அதை சத்தியம் என்றே நினைத்து கொண்டிருப்போம். ஆனா ஆராய்ந்து பார்த்தா அது உண்மை இல்லைங்கிற முடிவானது வரும். அதுக்கு நமக்கு புரிகிற மாதிரி நல்ல உதாரணம் சொல்லணும்னா, சூரிய உதய அஸ்தமனம். சூரியன் வருது, மறைகிறார். பகல் வருது, சூரியன் மறைஞ்ச பிறகு இரவு வருது. பகல்ல நம்ம எவ்வளவோ காரியம் பண்றோம், எல்லாம் பண்றோம். கண்ணுக்கு முன்னாடி வர்றாரு, அப்புறம் கண்ணுக்கு பின்னாடி மறைந்து போய் விடுகிறார். தோற்றம் மறைவு தெள்ள தெளிவா தெரிகிறது. இதுதானே? உண்மையிலேயே சூரியன் தோன்றி மறைகிறதுங்கிறது இருக்காங்க? இல்லையே. சூரியன் வாஸ்தவமா அவர் தோன்றி மறைகிறாரானா இல்லை. நாம பூமியில இருக்கிற பொழுது நாம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம காட்சிக்கு வர்றார், நம்மளுடைய காட்சியில இருந்து மறைந்து போறாரே ஒழிய உண்மையிலேயே அவர் தோன்றி மறைதல்ங்கிறது இல்லை. சந்திரன் வளர்கிறது தேய்கிறதுனா, உண்மையிலே சந்திரன் வளர்கிறது தேய்கிறதான? அது வளர்றதும் இல்லை, தேய்கிறதும் இல்லை, அது அப்படியே தான் தேமேன்னு இருக்கு. ஆனா நாம இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கிற பொழுது அது வளர்வதாகவும் தேய்வதாகவும் தெரிகின்றது. இப்ப காட்சியில இருக்கு, அனுபவத்துல இருக்கு, நம்ம அதை வைத்து கொண்டுதான் விவகாரம் பண்றோம். அதுல இருந்து நமக்கு இன்ப துன்பங்கள் எல்லாமே வருது. ஆனா வாஸ்தவமா அதான? ஆராய்ந்து பார்த்தா அது உண்மை இல்லை. அதனால அது வியாவகாரிக சத்தியம்னு சொல்றோம். சிலது பிராதிபாசிக சத்தியம், தோற்ற மாத்திரமாக இருப்பது, ஆனா உண்மையில் இல்லை. நம்ம சினிமா, இன்னும் உதாரணமான சினிமா, டிவி, சீரியல்லாம் என்னது? தோற்ற மாத்திரமா இருக்கு, நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல இருந்து நமக்கு இன்ப துன்ப அனுபவமும் வருது. உண்மையான? உண்மை இல்லை. உண்மை இல்லை. அதுல இருந்து இன்ப துன்ப அனுபவங்களும் நமக்கு வருகின்றன. கனவும் அப்படித்தான், அது உண்மை இல்லை. ஆனா அதுல இருந்து நமக்கு இன்ப துன்ப அனுபவம் வருகின்றது. அதனால இன்ப துன்பம் அனுபவம் வருகிறது என்பதனாலேயே ஒன்றை உண்மை என்று சொல்ல முடியாது. உண்மை இல்லாமலும் இன்ப துன்ப அனுபவமானது வரும். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஒட்டுமொத்த உலகமே அப்படித்தான் சொல்லுது. எப்படி கனவு உலகம் மாதிரித்தான் நனவு உலகமும், சினிமா மாதிரித்தான் வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோம்? இதுல இருந்து இன்ப துன்பம் வருதே, அதனால அது சத்தியம் நினைக்கிறோம். சினிமாவில இருந்து இன்ப துன்பம் வருதே, டிவி சீரியலை பார்க்கிற பொழுதும் அதுல இருந்து இன்ப துன்பம் வருதே, கனவுல இருந்து இன்ப துன்பம் வருதே, அது சத்தியமாகுமான? சத்தியம் இல்லையே.
அதனால நமக்கு அனுபவம் இருக்குங்கிறதுனால அது உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதேதான் நனவு உலகத்துக்கும் இந்த வாழ்க்கைக்கும் அதேதான். நம்ம இன்ப துன்பம் வருகிறது அப்படிங்கிறதுனாலேயே அது உண்மையாக இருக்க வேண்டும் என்று இல்லை. அது உண்மை இல்லை. இப்போ உண்மையில எதுவுமே இல்லையேனா அங்கதான் சாஸ்திரம் சொல்லுது, இந்த தோற்றம் உண்மை இல்லை, இந்த மாறுபாடுகள் உண்மை இல்லை, இதனுடைய பிறப்பு இறப்பு உண்மை இல்லை, இதற்குள்ள ஒரு உண்மையான பொருள் இருக்கின்றது. அதனால தோன்றுவது உண்மை இல்லை, இதற்குள் ஒரு உண்மையான ஒன்று இருக்கிறது, அது தோன்றுவதில்லை வெளியே. இருப்பது உண்மை அல்ல, இருப்பே உண்மைன்னு சொல்லுவோம். இருப்பது உண்மை அல்ல, இருப்பே உண்மைன்னா அது இருக்கு. அந்த ஒரு அதற்குள்ள ஒரு இருப்பு தன்மை இருக்கு, அது மட்டுமே சத்தியம். அந்த பானை இருக்கிறதுனா அந்த பானைங்கிறது உண்மை இல்லை, ஆனா அதனுடைய இருப்புத்தன்மை உண்மையானது. ஏன்னா அது மண்ணை சார்ந்தது. மண் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. அதேதான் இங்க இது அப்படியே ஆத்மாவுக்கு கொண்டு வரணும். இங்க முன்னாடியே சொல்லிட்டோம். இதே மாதிரி மண் பானை மாதிரி ஆத்மா சரீரம். அப்பா ஆத்மாவானது உடம்பினுடைய ஒரு பகுதியும் கிடையாது, உடம்பிலிருந்து தோன்றியதும் கிடையாது, உடம்பினுடைய உடைமையும் கிடையாது. இந்த உடம்புக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடையது. இந்த ஆத்மாவை சார்ந்துதான் உடம்பு இருக்கின்றது, உடலை சார்ந்து ஆத்மா இல்லை. உடம்பு பிறக்கிறது இறக்கிறது, தற்காலிகமான ஒரு தோற்றம். அதனால அனித்தியம் மித்யா. ஆத்மா உடம்போடு பிறப்பது இல்லை, இறப்பது இல்லை. ஆகவே அது சத்தியம், அது நித்தியம். அதுக்கப்புறம் இந்த பானையில மண்ணு எங்க இருக்குன்னா, பானையில மண்ணு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் பானை முழுவதும் அது வியாபித்து இருக்கின்றது. பானை முழுவதும், பானையினுடைய ஒவ்வொரு துளியிலையும் இருக்கு. மண் இல்லாத பானைன்னு ஒரு துளியும் ஒரு அணுவையும் சொல்ல முடியாது. மண் இல்லாம இந்த இடத்துல மட்டும் பானை மட்டும் இருக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமான? சொல்ல முடியாது. 100% அதுதான், அது மண்ணு தான். அப்போ பானை முழுவதும் மண்ணானது வியாபித்து இருக்கின்றது. அதே போல இந்த உடலில் ஆத்மா எங்கே இருக்கிறதுனா, வேணா நம்ம உடம்புக்கு வேறானதுன்னு முடிவு பண்ணோம்னா அது தனி இது தனி நினைக்கிறோம். மண்ணுக்கு வேறானது, பானைக்கு வேறானது. மண்ணுனாக்கா பானை தனி மண்ணு தனி, 2 பொருள் இருக்குன்னு நினைக்கிறோம். அது வேறானது தான். அதே சமயம் அது முழுவதும் அது வியாபித்து இருக்கிறது. அதனால 2 பொருள் இல்லை, ஒரு பொருள் தான். வேறானதுன்னு சொன்னாலும் அங்க மண் பானைன்னு சொல்ற பொழுது மண்ணுன்னு ஒரு பொருள், பானைன்னு ஒரு பொருள், 2 பொருள் இருக்கான்னா 2 பொருள் இல்லை, ஒரே பொருள் தான் இருக்கின்றது. ஒரு கோணத்துல பார்த்தா பானைக்கு வேறானது மண், இன்னொரு கோணத்துல பார்த்தா மண்ணானது பானையானது மண்ணுக்கு வேறானது இல்லை. மண்ணுக்கு வேறானது பானைக்கு வேறானது மண், ஆனா பானையானது மண்ணிற்கு வேறானது இல்லை. அதே மாதிரி இந்த உடல் முழுவதும் ஆத்மா இருக்கிறது, உடல் முழுவதும் ஆத்மா வியாபித்து இருக்கின்றது. அதே சமயம் உடலுக்கு வேறானது ஆத்மா. அதே சமயம் ஆத்மாவிற்கு வேறானது அல்ல உடல். ஆத்மாவுக்கு வேற, ஆத்மாவை விட்டுட்டு உடம்ப தனியா எடுக்க முடியாது. அதே தத்துவம் தான் கடவுளுக்கும் சொல்லுது. உலகத்திற்கு வேறானவள் கடவுள், ஆனால் கடவுளுக்கு வேறாக உலகம் இல்லை. உலகத்திற்கு வேறாக கடவுள் இருக்கிறார், ஆனால் கடவுளுக்கு வேறாக உலகம் இல்லை. உடலுக்கு வேறாக ஆத்மா இருக்கிறது, ஆனால் ஆத்மாவிற்கு வேறாக உடல் என்பது இல்லை. அப்போ உடல்ங்கிறது என்னது? உடல் என்பது ஒரு தோற்ற மாத்திரம். இதுதான் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி வாக்கியம், இந்த கடைசி வாக்கியம்னாக்க இந்த ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் அப்படிங்கிற அந்த 2 வார்த்தைக்கான விசாரத்தினுடைய முடிவு நமக்கு 16வது பக்கத்துல 1 2 3 4 5 6 7 8 9 கீழே இருந்து மேல 9வது வரி வித்வ அப்படின்னு கடைசி வார்த்தையா இருக்கு. கீழே இருந்து மேல 9வது வரி 16வது பக்கத்துல, 16வது பக்கம் தானே, 16வது பக்கத்துல கீழே இருந்து 9வது வரி வித்வத் அனுபவத்தால் அப்படின்னு ஆரம்பிக்குது. அதுல இருந்து படிக்கிறோம். இதெல்லாம் படிப்போம். அந்த கடைசி வாக்கியம் போன வாரம் படிச்சுட்டோம். கீழே இருந்து 9வது வரி எண்ணி பாருங்க. வித்வன்னு கடைசி வார்த்தையா வருது. அந்த வித்வத்து அனுபவத்தால் கீழே இருக்கு. வித்வத் அனுபவத்தால் காணக்கூடியதும். அதனால இந்த ஆத்மாவானது
இந்த விவேகம் வித்வான்னா வித்வத் அனுபவம்னா வித்வான்களுடைய அனுபவம். இந்த வித்வான்னா அறிவு, வித்வத்னா ஞானம்னு அர்த்தம். ஞானத்துக்கு இன்னொரு வார்த்தை வித்வத். வித்யாங்கிறதுன்னு வந்தது. வித்யாவை உடையவன். வித்வான்களுடைய அனுபவத்தால் அல்லது ஞானத்தினால் அறியப்படக்கூடியதும். இப்போ இந்த விசாரம் பண்ணா நமக்கு தெரிகின்றது உடம்புக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கின்றது என்று இந்த புரிந்து கொள்ளுதல். உடம்பு இருக்கு, உடம்பு மட்டும் இல்லை, உடம்புக்கு வேறாக ஒரு ஆத்மா இருக்கின்றது. வித்வத் அனுபவத்தால் காணக்கூடியதும். அதுக்கப்புறம் சர்வத்துக்கும் ஆந்தர தமமும், அனைத்துக்கும் உள்ளே இருப்பதும். தமம்னாக்கா அதுதான் கடைசியா இருக்கிறது. உள்ளேனா நம்ம பாத்திரத்துக்குள்ள பாத்திரம் வச்சோம்னா எல்லாத்துக்கும் கடைசியா எது இருக்கோ அது தமம்னு அர்த்தம். ஆந்தர தமம்னா அது அனைத்துக்கும் உள்ளேனா. ஏன்னா கண்ணுக்கு பின்னாடி மனசு இருக்கு, மனசுக்கும் பின்னாடி ஆத்மா இருக்கு. அதனால உள்ளேன்னு போனா கடைசியா எது இருக்கோ அது ஆந்தர தமம்னா. சர்வத்துக்கும்னாக்கா கண்ணு, காது, மூக்கு எல்லாவற்றுக்கும் உள்ளே இருப்பது. பானையினுடைய ஒவ்வொரு அங்கத்துக்கும் உள்ளே இருப்பது என்னது? மண்ணு தான். அதனால இங்க சர்வத்துக்கும்ங்கிறது நம்ம உடம்பு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கூட எடுத்துக்கொள்ளலாம். எல்லா பிரபஞ்சம்ங்கிற சகல நாம ரூபங்களுக்கும் உள்ளே இருப்பதும். அப்புறம் கூட்டஸ்தம்னா நிர்விகாரம், தன் நிலையிலிருந்து மாறாமல் இருப்பது அப்படிங்கிற அர்த்தம். எவ்வித மாறுபாடும் இல்லாமல் இருப்பது. மண்ணை எப்படிதான் பானையா மாத்தினாலும் மண்ணோட அடிப்படை தன்மை மாறாமல் இருக்கின்றது. அதானே, வடிவத்தை தான் மாத்திரமே வெளியே அதோட அடிப்படை குணம் களிமண் மணலாயிருமான பானையா மாத்தினா ஆகிறது இல்லையே. அது ஆனாலும் பரவாயில்ல. இந்த தங்கம் நகை இருக்கே, தங்கத்திலிருந்து நகையை பண்றதுனால அந்த தங்கம் அதனுடைய அந்த பொன்னிறம் அதனுடைய பிரகாசம் மாறி போயிருதானே? மாறுறது இல்லையே, அது அப்படியே தானே இருக்கு. மாறினா நம்ம மாற்ற மாட்டோம். அது மாறாமல் இருக்கிறதுனால தான் தங்கத்தை நகையாக மாற்றி பயன்படுத்துகிறோம். அப்போ தங்கத்தை எப்படியெல்லாம் நம்ம மாற்றினாலும் அதனுடைய அடிப்படை குணம்ங்கிறது மாறாமல் இருக்கு. அடிப்படை தன்மை, அந்த பொன்னிறம், அந்த பிரகாசம்ங்கிறது மாறாமல் இருக்குன்னு. அதில் வேற ஏதாவது கலப்படம் பண்ணால் தான் மாறும். மற்றபடி அதோட அடிப்படை தன்மை எவ்விதத்திலும் மாறுவது இல்லை. அதுக்கு பிறகு தான் நிர்விகாரம், கூட்டஸ்தன்னு பேர். கூட்டஸ்தன்கிறதுக்கு நம்ம போன வகுப்புல விளக்கம் சொல்லி இருக்கிறேன். இந்த கொல்லம்பட்டறையில் இருக்கக்கூடிய அடி இரும்புக்கு கூட்டம்னு பேர். இரும்பு அடிக்கிறாங்களே, இரும்பை காய்ச்சி அந்த கடப்பாறை கம்பி எல்லாம் பண்ணுறானே, அப்போ அதை நெருப்பில் காய்ச்சி அதை வேணுங்கிற வடிவத்துக்கு அடிக்கிறதுக்காக கீழே ஒரு அடி இரும்பு வச்சுருப்பான். அன்வில் அந்த இது இருக்கு கூட்டம். அதற்கு மேலே இந்த இரும்பை வச்சு அடிப்பான். அப்போ அந்த மேலே அடி வாங்குகிற இரும்பு தான் மாறுமே ஒழிய, அது வெப்பத்தினால அது இலகி இருக்குது, அதோட தன்மை மாறும். ஆனால் அடியில் இருக்கக்கூடிய இரும்பு எந்த மாற்றமும் இல்லாமல் எவ்வளோ அடித்தாலும் அடியை வாங்கி கொண்டே அது அப்படியே இருக்கும். அந்த இரும்புக்கு கூட்டம்னு பேர். அதில் கூட்டஸ்தம்னா அந்த மாதிரி இந்த உடம்புக்குள்ள எவ்வித மாறுபாடும் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு பொருள். அப்புறம் அஜரமம்னா ஜரம்னாக்கா ஜரானா முதுமை. அதற்கு முதுமைங்கிறது இல்லை. உடம்புக்கு தான் இளமை பருவம், குழந்தை பருவம், முதுமை பருவம். வளர்றதுங்கிறது உடலுக்கு தான் இருக்கு. ஏன்னா உடல் தான் பிறந்தது, அது பிறவாதது. அதனால அதற்கு முதுமை என்பது இல்லை. இளமை, முதுமை, இந்த பருவ மாற்றங்கள் எதுவும் அதற்கு இல்லை. அப்புறம் முதுமை வந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் மரணம் வரும், மிருத்தம் வரும். முதுமை இல்லைங்கிறதுனால அமிர்தம்னா அது மரணம் இல்லாதது. ஆத்மா மரணம் இல்லாதது. பானை புதுசா வாங்குற பொழுது புதுசா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது தேஞ்சு பழசாகுது, முதுமை ஆகுது. ஒரு நாள் ஓட்டையாகுது, ஒரு நாள் உடஞ்சே போயிருக்கு. அதானே, ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அதில் சின்ன சின்ன துவாரங்கள் வருது, ஓட்டையாகுது. நம்ம உடம்புல வர்ற மாதிரி தான் முழங்கால் வலி இதெல்லாம் வருது, வயசாக வரக்கூடியதெல்லாம் வருகின்றது. அப்புறம் பானை என்னாச்சுன்னா ஒரு நாள் அவ்வளோதான், செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிடலாம். அதுக்கு பானை. அதனால அது அமிர்தம். அதனால மிருத்தம் அது மரணம். அதனால முதுமை தேஞ்சு பழசாகிறது, ஒரு நாள் அது பயன்படுத்த முடியாததாக ஆகிவிடுதல். அது உடம்புக்கு இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய மண்ணுக்கு ஏதாவது ஆகுதான்னா, பானை ஓட்டையானாலும் மண்ணு தான். அப்புறம் அந்த பானை உடஞ்சதுக்கு அப்புறம் என்ன போட்டுறோம்? மண்ணோட மண்ணா போட்டுறோம். அது மண்ணோட மண்ணாயிருது. எந்த பிருத்திவி பூமியிலிருந்து வந்ததோ அந்த பூமிக்கே போய்விட்டது. அப்போ அது பானையா வர்றதுக்கு முன்னாடியும் மண்ணாகவே இருந்தது, பானையா இருக்கிற பொழுதும் மண்ணாகவே இருந்தது, பானை தேய்கின்ற பொழுதும் மண்ணாகவே இருந்தது, பானை உடைந்து போகின்ற பொழுதும் மண்ணாகவே இருக்கின்றது. அப்ப மண்ணுக்கு மரணம் இல்லை.
பானைக்கு தான் பிறப்பு, பானைக்கு தான் முதுமை, பானைக்கு தான் மரணம். மண்ணுக்கு பிறப்பும் இல்லை, அதனால மரணமும் இல்லை. அதே மாதிரி உடம்புக்கு தான் பிறப்பு, உடம்புக்கு தான் வளர்ச்சி, உடம்புக்கு தான் முதுமை, உடலுக்கு தான் மரணம். உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிறக்கவில்லை, அதனால் அது மரணம் அடைவது இல்லை. அதனால அமிர்தம். ஆகவே அமிர்தம். அப்புறம் அபயம்னா எங்க உடம்புல இருக்கிற வரைக்கும் பயம் இருக்கு, இது எப்போ போயிருமோனா பயம் இருக்குல்ல. அப்ப ஆத்மா விஷயத்துல பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதற்கு எந்த விதத்திலும் ஆபத்து வர முடியாது. ஏன்னா அதற்கு அந்நியமாக இன்னொரு பொருள் இல்லை. இன்னொரு அந்நியமா ஒரு பொருள் இருந்தா தான், 2 பானை இருக்கிற பொழுது 2 பானையும் மோதுனா உடஞ்சு போகும். 2 பானையும் மோதுனா பானை தான் உடஞ்சு போகுமே இருக்க, உள்ள மண்ணுக்கு ஏதாவது வருமானா? இந்த மண்ணும் பானையும் இன்னொரு மண் பானையும் உடையிறதுனால ஐயோ எனக்கு மரணம் வந்து விடுமோ அப்படின்னு மண்ணு பயப்பட வேண்டியதில்லை, பானை பயப்படலாம். அதனால ஆத்மா 2 உடம்புலையும் ஒரே ஆத்மா தான் இருக்கு. அதனால கொல்பவன் கொல்லப்படுபவன் ஒரே ஆத்மாவால் ஆனவன், அவனுக்கு மரணம் இல்லை. இந்த உடம்புக்கு மரணம் வரலாம். அதனால்தான் ஆத்மா கொல்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை, கொல்விப்பதும் இல்லைன்னு பகவத்கீதையில பகவான் சொல்றார். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து, ஒரு ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரேன, உடல் அழிகின்ற பொழுதும் உடல் கொல்லப்படுகின்ற பொழுதும் இந்த ஆத்மாவானது கொல்லப்படுவது இல்லை. இப்போ உடம்புக்கு மரணம் இருக்கலாம், அந்த மரணம் இயற்கையா வரலாம் அல்லது செயற்கையா வரலாம். 2 விதமான மரணமும். ஆத்மாவுக்கு இயற்கையாகவும் மரணம் இல்லை, இன்னொன்றினாலும் மரணம் ஏற்படுத்த முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு அந்நியமா இருக்கிறதா இன்னொரு பொருள் கிடையாது. மரணத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு பொருள் இல்லையே, எந்த பொருள் இருக்கோ அதுவும் ஆத்மாதான். அபயமும், அதனால அஜமும் பிறப்பு இல்லாதது. அஜம்னா பிறப்பு இல்லாதது. முதல்ல மரணம் இல்லாதது சொல்லப்பட்டது, மரணம் இல்லைங்கிறதுனால பிறப்பு என்பதும் இல்லை. அதற்கு அப்புறம் ஸ்ரோத்ராதிகளுக்கும் ஸ்ரோத்ராதியும், இதான் மந்திரத்துல இருக்கிறது. மந்திரத்துல சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு குரு சொன்ன பதில் என்ன? அது ஸ்ரோத்திரத்துக்கு ஸ்ரோத்திரம்னா காதுக்கு காது அப்படிங்கிறது. அந்த காதுக்கு காதுங்கிறதுக்கு தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துட்டு கடைசியா அங்க வந்து முடிக்கிறேன். அது காதுக்கு காதாக இருப்பது அப்படின்னா, காதுக்கு காதாக இருப்பதுங்கிறதுக்கு நேரடியான அர்த்தம் என்ன என்றால் அடுத்த வார்த்தை வருது, அவற்றின் சாமர்த்தியத்துக்கு நிமித்தமாக உள்ளதும் ஆன ஒன்று இருக்கின்றது. காது காதா இருக்கிறதுக்கு காரணமாக ஒன்று இருக்கின்றது. காது காதா இருப்பதற்கு காரணமாக வேறொன்று இருக்கின்றது. காது தானா கேட்கறது இல்லை, தானா இருக்கிறது இல்லை. காது கேட்பதற்கு காரணமாக எது இருந்தா காது காதா இருக்குமோ, எது இல்லைன்னா காது காதா இருக்காதோ அது காதுக்கு வேறானதுன்னா. எது இருந்தா பானை பானையாக இருக்குமோ, எது இல்லை என்றால் பானையாக இருக்காதோன்னு என்னது? மண்ணுதான். அதனால எது இருந்தால் பானையாக இருக்குமோ, எது இல்லை என்றால் பானையாக இருக்காதோ அது பானைக்கு வேறானது. அங்கதான் முடிஞ்சுங்க. அது பானைக்கு வேறானது. அதுதான் இந்த ஸ்ரோத்ராதின்னு போட்டார். அப்புறம் அடுத்து வரக்கூடிய ஸ்ரோத்திரம், மனசு, பிராணன், வாக்கு எல்லாவற்றிற்கும் எது இருக்கிறதுனால காது காதா இருக்கோ, கண்ணு கண்ணா இருக்கோ, வாக்கு வாக்கா இருக்கோ, பிராணன் பிராணனா இருக்கோ அது அவற்றிற்கு வேறானது. அதான் விஷயம் என்று அவற்றிற்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று. அதனால இங்க குரு வந்து நேரடியா பதில் சொல்லலை. இந்த காது எந்த தேவன்னா அந்த தேவன் ஆத்மான்னு சொல்லாம அவர் எப்படி பதில் சொல்லி இருக்கிறார்? அது காதுக்கு காதாக இருக்கிறது, கண்ணுக்கு கண்ணாக இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கிறார். ஏன் அப்படி சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விளக்கம், அது எது அதுக்கு வேறா அதுவே சுதந்திரமான இருப்புடையதல்ல, அதற்கு வேறாக ஒன்று இருக்கிறதுன்னு புரிந்து கொள்ளணும். அது காதுக்கு, அதனால அப்படி சொல்லி இருக்கிறார். அதனால அந்த காதுக்கு சாமர்த்தியத்தை, கேட்கின்ற சாமர்த்தியத்தை கொடுக்கின்ற ஒன்று. நம்ம காது தானா கேட்குதுன்னு நினைக்கிறோம், காதே நான் நினைக்கிறோம். காது கேட்கிறதுனாக்கா நான் கேட்கிறேன்னா, காது கேட்குதா நான் கேட்கிறேன்? காது கேட்குதுன்னா நான் கேட்டு என்ன பண்றேன்னா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப நான் கேட்கிறேன்னா என் காது பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறது அப்படித்தான் சொல்லணும். அதானே கரெக்டானது.
இப்போ நான் என்னுடைய காதால் பாட்டு கேட்டு இருக்கிறேன், அப்புறம் என்னுடைய கண்ணால் டிவி பார்ப்பேன், என்னுடைய வாயால் சாப்பிடுவேன். அதனால் அதை ஒவ்வொரு பொழுது ஒரு பொழுது காதை பயன்படுத்துவேன், ஒரு பொழுது கண்ணை பயன்படுத்துவேன், ஒரு பொழுது வாயை பயன்படுத்துவேன், ஒரு பொழுது இது எதையும் பயன்படுத்தாமல் ஷட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு சும்மா இருப்பேன்னா. அப்போ நான் இவற்றை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அதனால் நான் கேட்கிறேன்னாக்கா என்ன அர்த்தம்? என்னுடைய காது கேட்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். ஆனால் நம்ம அப்படி சொல்றது இல்லை, அப்படி நினைக்கிறது இல்லை. கேட்குதுன்னா நானே கேட்கிறேன் அப்படிங்கிறத அபிமானம், அந்த காதையே நான்னு நாம் நினைக்கிறோம். அப்படி இல்லை என்று காட்டுவதற்காக காதுக்கு காதாக வேறொன்று இருக்கிறதுன்னு சிஷ்யனுக்கு புரிய வச்சிருக்கிறார். அவ்வளவுதான். காதுக்கு காதாக ஆத்மாவானது இருக்கின்றது. இப்ப ஆத்மாவாகிய நான் காது வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனா காது அதுவா அது விரும்புறதை செலக்ட் பண்ணி கேட்குதானே? அது கேட்கறது இல்லையே. நாம தானே எதை கேட்கலாம், எதை கேட்க வேணாம், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிட வேணாம்னு நாம முடிவு செய்கின்றோம். அப்ப காதுக்கு வேறாக ஒரு ஆள் உள்ள இருக்கிறான், அவன் காதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றான். அதனால இது புரிஞ்சிருச்சு. அதனால நான் வீட்டில் போய் நான் என் காதால் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அதனால இங்கே கிளாஸ்ல புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் அது. வீட்டில் உடனே நான் வேதாந்த பாடம் போட்டு போயிருக்கேன், கேட்டிருக்கேன், ஏன்னா உபநிஷத்து கேட்டு இருக்கேன். அதனால என்ன பண்ணி இருக்கிறேன், நான் என் செவிகளால் பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னாக்கா நல்லா தான் இருந்தது, சாமியார்கிட்ட போய் லூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு தான் மடத்துக்கு போக வேணாம், ஆசிரமத்துக்கு போக வேணாம்னு சொன்னா கேட்டியா, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டியான்னு நினைப்பாங்க. அதனால இது நம்ம நம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அவ்வளவுதான். அவற்றின் சாமர்த்தியத்துக்கு நிமித்தமாக உள்ளது. இப்படி ஆத்மாவான ஒன்று, பிறப்பு இறப்பு இல்லாத ஒன்று, கூட்டஸ்த மாதிரி நிர்விகாரமாக இருக்கக்கூடிய ஒன்று, அது இவைகளுக்கு வேறாக இருக்கின்றது என்று குரு உபதேசம் என பிரதிவச்சனமும் சப்தத்தின் அர்த்தமும் பொருத்தம் உள்ளவாகவே ஆகின்றது. அதனால குரு இப்படி சொன்னது ரொம்ப சரியானது. இந்த அர்த்தத்துல இதை புரிய வைப்பதற்காக காதே நீ நினைத்து கொண்டிருக்கிறாயே, இல்ல காதுக்கு காதாக வேறொரு ஆத்மா இருக்கின்றது, கண்ணுக்கு கண்ணாக வேறொரு ஆத்மா இருக்கின்றது, கண்ணுக்கு காதுக்கு அதனுடைய சாமர்த்தியத்தை கொடுப்பதாக ஒன்று வேறே தனியாக இருக்கிறது என்று புரிய வைப்பதற்காக அப்படி சொல்லியிருக்கிறார். நல்ல லைட் இருக்கு, ஃபேன் இருக்குன்னா ஃபேனு லைட்டுக்கு வேறாக அது இயங்குவதற்கு காரணமான ஒரு மின்சாரமானது இருக்கின்றது. அந்த மின்சாரம் ஃபேனோட சேர்ற பொழுது அது மாதிரி இருக்கு, லைட்டோட சேருகின்ற பொழுது அது போல இருக்கின்றது. வாஸ்தவமா அது அதற்கு வேறானது. அதற்கு அடுத்தது இப்ப அடுத்து காதுக்கு காதை முடிச்சிட்டோம். அடுத்து மனசுக்கு மனசு என்பது அடுத்த வாக்கியம் படிக்கலாம். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத படிக்கிறேன், அப்புறம் தமிழ்ல பார்க்கலாம். ததா மனசஹ அந்தఃகரணஸ்ய மனஹ. மனசக மனஹ என்பது மந்திரம். மனசகங்கிறதுக்கு ஆச்சாரியர் கொடுக்குற விளக்கம் அந்தఃகரணஸ்ய. அது மனசுனா அந்தःகரணம். அப்போ மனசு புத்தி எல்லாம் சேர்ந்து இங்க மனசுங்கிற ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு. இங்க தமிழ்ல பார்த்தா அது போலவே மனசுக்குன்னா அந்தःகரணத்துக்கு மனசாக பிரம்மம் ஆகின்றது. அது மனசுக்கு மனசாக இருக்கின்றது. அந்தःகரணம்னா உள்கருவின்னு அர்த்தம், உள்ளே இருக்கின்ற கருவி. இந்த கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் பகிக்கரணம், அது புறக்கரணம், உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய கருவி. மனசு உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய கருவிங்கிறதுனால அதற்கு அந்தःகரணம்னு பேரு. அப்போ உடம்புக்கு உள்ள மனசுங்கிறது மட்டும் இல்லை, மனசுக்கு மேல மனசை இயக்கக்கூடிய புத்திங்கிற ஒன்று இருக்கு. அதனால் அந்தःகரணம்னு சொல்ற பொழுது மனசு புத்தி எல்லாவற்றையும் சேர்த்தது. அதனால் அந்தःகரணத்துல 4 இருக்கு. கேர் ஆஃப் தத்துவபோதம். தத்துவபோதத்தை கேட்டு வச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அந்தःகரணம்னாக்கா அது பொது பெயர். அந்தःகரணம்ங்கிற பொது பெயர். அந்தःகரணம்ங்கிற பொழுது மனசு புத்தி சித்தம் அகங்காரம் 4 அம்சம் இருக்கு. இந்த எண்ணங்களுக்கு தான் அந்தःகரணம்னு பேரு. எண்ணங்களை நம்ம 4 விதமா பிரிக்கலாம். சஞ்சலமா இருக்கக்கூடிய ஒரு விதமான எண்ணம், இதுவா அதுவா இப்படியா அப்படியான்னு சங்கல்ப விகல்பமா இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு மனசுன்னு பேரு. நிச்சயமா இருக்கக்கூடிய தெளிவா உறுதியா இருக்கக்கூடிய எண்ணங்கள், இது என்ன பொருள்னா இது புஸ்தகம், இது பேனா, நமக்கு தெளிவா இருக்கு. சந்தேகம் இப்படியா அப்படியானாக்கா அது சங்கல்ப விகல்பம்.
அப்படி இல்லை, இது இதுதான் என்று தெளிவா இருக்கக்கூடிய உறுதியா இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு புத்தின்னு பேர், அறிவுன்னு பேர். அப்புறம் நினைவா நமக்கு சில எண்ணங்கள் வருது, நடந்த விஷயங்களை நினைச்சு பார்க்கிறோம், அதில் நமக்கு மெமரியா இருக்கு, அதுக்கு சித்தம்னு பேர். அப்படி வருகின்ற எண்ணங்களுக்கு சித்தம்னு பேரு. அப்புறம் நான், எனது என்று இந்த உடம்போட அபிமானம் கொண்டு வருகின்ற எண்ணங்களுக்கு அகங்காரம்னு பேர். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 விதமான எண்ணங்களுக்கும் சேர்ந்த பொது பெயர் அந்தःகரணம் என்பது. அந்தःகரணம்னு நம்ம எங்க வந்தாலும் அது 4ஐயும் சேர்த்து கொள்ளணும். அதனால இங்க மனசு என்று தனியா அந்தःகரணத்தோட ஒன்றை மட்டும் குறித்திருக்கு. ஆச்சாரியர் என்ன சொல்றார், இது 4ஐயும் நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளணும் என்பதற்காக அந்தःகரணஸ்ய, அந்தःகரணத்துக்கு என்று போட்டார். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாவற்றிற்கும் வேறாக அது இருக்கின்றது, வேறாக ஒன்று உள்ளே இருக்கின்றது. நான் மனதுன்னு நாம நினைக்கிறோம், நான் மனது இல்லை, என்னிடத்தில் மனது இருக்கின்றது. எப்படி நான் காதுன்னு நினைக்கிற மாதிரி, காதை பயன்படுத்துகிற பொழுது நான் காது, நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன் நினைக்கிற மாதிரி, மனதோட அபிமானம் கொள்ளுகின்ற பொழுது என்ன நினைக்கிறோம், நான் மனது. இப்போ மனது சாந்தமாக இருந்தால் நான் சாந்தமாக இருக்கிறேன், மனது கோபமாக இருந்தால் நான் கோபமாக இருக்கிறேன் அல்லது நான் கோபக்காரன். அப்போ அது மனதோட தர்மம். இல்லை மனது துக்கமாக இருந்தால் நான் துக்கி, மனசு சந்தோஷமாக இருந்தால் நான் சுகினா, நான் ரொம்ப சுகமாக இருக்கிறேன். இந்த சுக துக்கம் மனசில் தானே வருது. கவலையாக இருந்தால் கவலையோட இருக்கிறேன், நான் கவலையில் இருக்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ மனசுக்கு இந்த உணர்வுகள் வந்து போகின்றன. மனதை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எப்படி கண்ணு, காது மாதிரி அது புறத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு, மனது உள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு. அந்த மனதுக்கும் வேறாக ஒன்று இருக்கு, அதுதான் மனதை பார்த்து கொண்டு மனதை பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஏன்னா என்னுடைய மனது இப்பொழுது இப்படி இருக்கிறதுன்னு நமக்கு மனசு தெரியுது இல்லை, மனசு ஆப்ஜெக்டாக தானே பார்க்குறோம். மனசு இப்போ கவலையில் இருக்குது, இப்போ சந்தோஷமாக இருக்குது, இப்போ இந்த சிந்தனை இருக்குது, இப்போ எந்த எண்ணமும் இல்லைன்னா இதெல்லாம் மனதில் வருகின்ற விஷயங்கள். இந்த மனது நம்மால் பார்க்கப்படுது, பார்த்து தானே சொல்கிறோம் மனசு இப்போ இப்படி இருக்கு. அதால் கேட்குற பொழுது நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன்னா காது வேற நான் வேற, உள்ளேருந்து கேட்குறான்னா. இது மாதிரி இந்த மனசுக்கு வேறையா இருந்து மனசோட செயல்பாடுகளை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த விதமான உணர்ச்சி இருக்கு, இப்போ இது இருக்கு, இது இல்லை, இது தெரிகிறது, இது தெரியுது, இது தெரியவில்லை, இது தெரிகிறதுங்கிறதெல்லாம் அறியப்படுகின்றது. அப்போ மனதுக்கு வேறாக ஒரு அறிவு இருந்து அது மனதை அறிகின்றது. அதே மாதிரி அறிவுக்கும் வேறாக ஒரு அறிவு இருந்து அது அறிவை அறிகின்றது. ஏன்னா மனசை அறிவு அறிகிறதுனா மனசுக்கு மேலே புத்தி இருக்கு, புத்தி தான் ஆத்மான்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. புத்தியும் நம்மால் அறியப்படுகின்றது. இது எனக்கு தெரியும் தெரியாதுங்கிறது தெரியுது இல்லை, இதெல்லாம் எனக்கு தெரியும்னா இது என்னன்னா, இது நான் தெரியாது, இது வரைக்கும் பார்த்ததில்லை, படித்ததில்லை, தெரியாதுன்னா. இப்போ தெரியும் தெரியாதுங்கிறது புத்தியோட நிலை. இதெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் அதனால் எனக்கு தெரியும், இதெல்லாம் நான் பார்த்ததில்லை, கேட்டதில்லை, படித்ததில்லை, அதனால் தெரியாதுன்னா. இப்போ புத்தியினுடைய நிலைகளும் நமக்கு தெரிகின்றது. அப்போ புத்திக்கு வேறாக ஒன்று இருந்து அது புத்தியை அறிகின்றது. அதனால அப்படி மனசு புத்திக்கு வேறாக ஒன்று இருக்கிறது. அதைத்தான் மனசுக்கு மனசுன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ மனது மனதாக இருப்பதற்கு காரணமாக வேறொன்று இருக்கின்றது. அதனால நம்ம கம்ப்யூட்டர் தான் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர். உடம்பு இந்த கைகள் கால்கள் எல்லாம் ஹார்ட்வேர் மாதிரி, ஸ்தூல உடம்பு ஹார்ட்வேர் மாதிரி இருந்தாக்க அது மட்டும் இருந்து பிரயோஜனமான, அது உள்ளே இருந்து ஒரு சாஃப்ட்வேர் அதை இயக்கி கொண்டு இருக்கின்றது. அதைத்தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த சாஃப்ட்வேர் இந்த ஹார்ட்வேரில் இருந்து வேலை செய்கின்றது. செல்ஃபோனுக்குள்ளே ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது அதற்குள்ளே அந்த ஹார்ட்வேரில் இருந்து அது செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது, அவ்வளவுதான். அதே சமயம் அந்த சாஃப்ட்வேரே ஆத்மாவாயிருமான்னா, அந்த சாஃப்ட்வேரும் ஜடம்தான். ஹார்ட்வேர் எப்படி ஜடமான ஒன்றோ சாஃப்ட்வேரும் ஜடமான ஒன்று தான். அந்த சாஃப்ட்வேர் இயங்குறதுக்கும் அதற்கு வேறான ஒரு மின்சாரமானது தேவை. அது இல்லைன்னா ரெண்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் மட்டும் இருந்து மின்சாரத்தோட சம்பந்தம் இல்லைன்னா ரெண்டுக்குமே இயக்கம் இல்லை. அதே மாதிரி ஸ்தூல உடம்பு மனது, இந்த மனது அது சாஃப்ட்வேர் மாதிரி, ஸ்தூல உடம்பு ஹார்ட்வேர் மாதிரி. இந்த ரெண்டும் இருந்தால் போதாது, அதற்குள்ள ஆத்ம சைத்தன்யத்தோட பிரதிபிம்பம் அதில் இருக்கணும். அதோட சம்பந்தமானது இருந்தால் தான் மனது வேலை செய்யும், கண்களை காதுகளை அது பயன்படுத்தும். அதனால் அதற்கும் வேறாக ஒன்று இருக்கின்றது என்று. அடுத்த வரி, நகி அந்தఃகரணம்
अन्तरेण चैतन्य ज्योतिषा दीपितं स्वविषय संकल्प अध्यवसाय आदि समर्थं स्यात् तस्मात् मनसः अपि मनः इति इह बुद्धि मनसि ஏகீகிருத்ய நிர்தேசः மனசः இதி. ஆச்சாரியருக்கு விளக்கம் கொடுக்கிறார். மனசுங்கிறது அந்த கரணம்னு எடுத்துக்கொள்ளணும். அந்த கரணங்கிற பொழுது புத்தி மனசு எல்லாம் சேர்ந்தது என்று எடுத்துக்கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த மனசுக்கு மனது என்பதற்கான பொருள் என்ன? தமிழில் பார்த்தா அந்த கரணமானது சைத்தன்ய ஜோதிஷினால் அல்லாது வேறொன்றினால் பிரகாசப்படுத்தப்பட்டதாய் கொண்டு தனது விஷயமான சங்கல்பம் நிச்சயம் முதலியவற்றில் சமர்த்தமாக வாகாது அன்றோ. இந்த ஆத்ம சம்பந்தம் இல்லைன்னா மனது சங்கல்பம் நிச்சயம், சங்கல்பம்ங்கிறது மனதோட தர்மம், நிச்சயம் பண்ணுறது புத்தியோட தர்மம். அதனால் இந்த அந்த கரணமானது சங்கல்பம் பண்ணுறது விகல்பம் பண்ணுறதுங்கிறது இல்லை. அது தானா சுயமா அது செய்யறது இல்லை. ஆள் இறந்துட்டானா புத்தி இருக்கே, மூளை அப்படியே தானே இருக்கு. மூளை அப்படியே இருந்துட்டா இது வரைக்கும் பார்த்தவன், நேற்று பார்த்தவன் இன்னைக்கு ஏன் பார்க்கலன்னா இல்லை அப்படி தானே இருக்குது. ஸ்தூல உடம்பு அப்படித்தான் இருக்குது. உள்ளா போஸ்ட்மார்ட்டம் மறுத்து பார்த்தாக்கா மூளை இதயம்லாம் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆனால் என் வேலை செய்யலை, வேலை இருக்குது. அந்த உடம்போட பகுதிகள் எல்லாம் அப்படியே தானே இருக்குது, எதுவும் போகலையே. அப்போ ஏதோ ஒன்று அதற்கு வேறாக இருந்து அது இயங்குவதற்கு காரணமாக இருந்தது. அதனால அது இல்லை என்றால் இது, அதனால் இவையும் ஜடம்தான். இவைகளும் இந்த உடம்பு ஜடம் மாதிரி மனசுங்கிறது ஜடம்தான். அதற்கும் வேறாக ஒன்று இருந்து அது மனதை இயக்குகிறது. பிறகு மனதானது உடலை இயக்குகின்றது. அந்த இடத்துல மனது முக்கியத்துவம் உடையதாகுது. புத்தி மனசுங்கிறது உடம்புக்கு மேலே உள்ள இருக்கு. அது தான் சைத்தன்யத்தினால் ஆத்மாவினால் இயக்கம் பெற்று பிறகு அது உடலை இயக்குகின்றது. கார் இருக்கு, காருக்குள்ள மெயினான பகுதியை இன்ஜின் இருக்கேனா, இன்ஜின் இருக்கு. அந்த இன்ஜின் என்ன ஆகுது, அதற்குள்ள அந்த இன்ஜினை இயக்குகின்ற வேற ஒரு சக்தி, அது பெட்ரோலோ டீசலோ இல்லை வேற ஏதோ ஒன்று உள்ள இருந்து அந்த இன்ஜினை முதல்ல இயக்குது. இன்ஜின் தான் இயங்கி பிறகு காரை இயக்குகின்றது. அப்படித்தானே? அதே மாதிரி ஆத்ம சைத்தன்யமானது மனது, ஆத்ம சைதன்யத்தோட பிரதிபிம்பம் மனதுக்கு வர்ற பொழுது மனது இயங்குகிறது. பிறகு மனதானது உடலை இயக்குகின்றது. இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். அதான் இங்க குரு உபதேசிக்கின்றார், தெளிவுபடுத்துகின்றார். உடம்பு மனசை இயக்குது. சரி, உடம்பு ஆத்மா இல்லை, மனசுதான் ஆத்மா நான் எடுத்துக்கொள்ளலாமான்னு. உடம்பு ஜனமானது, நான் உடம்பை நான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறேன். இப்போ உடம்பை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது இது மனசு தானே. அதனால உடம்புக்கு வேறான ஒன்று அது ஆத்மா அப்படின்னா மனசு தான் இருக்கு. மனசை ஆத்மான்னு நான் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு நினைச்ச இல்லை. மனதும் அதற்கு வேறாக ஒன்று இருந்து அதனால் இயக்கப்படுகின்றது. ஆகவே மனதும் ஜடமான ஒன்றுதான். அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் மனசக மனகன்னு சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி அதனால் இப்படி கடைசி வாக்கியம் என்னது? இப்படி மனசுக்கு மனசாகிறது என்க. இவ்விடத்தில் புத்தி மனசு இரண்டையும் ஒன்றாக்கி மனக என்பதாய் சொல்லப்பட்டது. அதனால் மனசுங்கிற பொழுது அந்த கரணம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளணும். புத்தி சித்தம் அகங்காரம் அவைகளையும் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த வாக்கியம் வாச்சோக வாச்சம். அதற்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எது வாச்சோக வாச்சம்? யத் சப்தஹ யஸ்மாத் அர்த்தே ஸ்ரோத்ராதிபிஹி சர்வைஹி சம்பத்யதே யஸ்மாத் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் யஸ்மாத் மனசக மனஹ இதி ஏவம் வாச்சோக வாச்சம் இதி द्वितीया प्रथमात्वेन विपरिणम्यते
பிராணஸ்ய பிராணஹ இதி தர்ஷனாத். ஸ்ரோத்ரஸ்ய மந்திரத்தில் பார்த்தா ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம் மனசக மனக எது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. எது வாச்சோக வாச்சம். எது அப்படிங்கிறதுக்கு எதனால் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எத் என்ற அந்த சப்தத்துக்கு எதனால் என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ளணுங்கிறத ஆச்சாரியர் இங்கே கொடுக்குறார். அதனால் எது வாச்சோக வாச்சம். எது சப்தக யஸ்மாத் அர்த்தே. யஸ்மாத் என்ற அர்த்தத்தினால் அப்படின்னா எதனால், யாது காரணத்தினால். அந்த எத்துங்கிற வார்த்தை யாது காரணத்தினால். இந்த எத்துங்கிற வார்த்தையை எல்லாவற்றோடும் சேர்த்து கொள்ள வேண்டும். அதான் இங்க சொல்லியிருக்கிறார். எது என்ற சப்தமானது, எது வாச்சோக வாச்சம் என்ற இடத்தில் உள்ள எத் என்ற சப்தமானது என்ற சொல்லானது யஸ்மாத். யஸ்மாத்னாக்க யாது காரணத்தால், எந்த காரணத்தினால் என்ற பொருள் உள்ளதாய், என்ற பொருள் உள்ளதாக. எதுங்கிறது எது, எது எந்த காரணத்தினால் என்ற அர்த்தம். ஸ்ரோத்ராதிகள் எல்லாவற்றுடனும் சேர்க்கை அடைகின்றது. அதாவது யாது காரணத்தால் ஸ்ரோத்திரத்துக்கு ஸ்ரோத்திரமோ, யாது காரணத்தால் மனசுக்கு மனசோ என்று இவ்விதம் என்க. அதனால் எத்துங்கிறத எல்லா வாக்கியத்தோடையும் சேர்த்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்தினால் அது காதுக்கு காதாக இருக்கிறதோ, மனதுக்கு மனதாக இருக்கின்றதோ, வாக்குக்கு வாக்காக இருக்கின்றதோ, அந்த காரணத்தினால் அது அதற்கு வேறானது, அது ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று பொருள். இதற்கு அப்புறம் அதனால் இதுக்கெல்லாம் சுருக்கமாக அர்த்தம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் இல்லை. ஏன்னா முதல்ல என்ன நியாயம் சொல்லப்பட்டதோ அதே தான் இங்கே. அதனால் இதற்கெல்லாம் வேறான ஒரு ஆத்மா இருக்கு என்பது தான் மொத்த கருத்தும். இந்த இடத்துல வாச்சோக வாச்சம் என்று இருக்கு. இது ஒரு இலக்கண குறிப்பு, இலக்கண விஷயமா ஒரு விளக்கம் கொடுக்கிறார். வாச்சம் என்பதற்கு வாச்சக அப்படின்னா வாக், பேச்சு அப்படின்னு அர்த்தம். வாச்சம் என்று சம்ஸ்கிருதத்தில் சொன்னா அதற்கு பேச்சை, வாக்கை என்ற அர்த்தம். அதாவது இரண்டாம் வேற்றுமை. அது இரண்டாம் வேற்றுமையில இருக்கு வாச்சோக வாச்சம். இப்ப ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்திரம்ங்கிற பொழுது காதுக்கு காது, காதுங்கிறது முதல் வேற்றுமையில இருக்கு. மனசக மனக அப்படின்னு சொல்ற பொழுது மனதுக்கு மனது என்று அதுவும் முதல் வேற்றுமையில இருக்கு. இங்க வாக்குக்கு வாக்கு அப்படின்னு முதல் வேற்றுமையில சொல்லாம வாக்குக்கு வாக்கை என்று அங்க வார்த்தை இருக்கு. அந்த மந்திரத்துல வாச்சம்னு இருக்கு. வாச்சம்ங்கிறதுக்கு வாக்கை அப்படின்னு இரண்டாவது வேற்றுமையில எடுத்துக்கொள்ளணும். அது வேண்டியதில்லை. வாக்கு என்று முதல் வேற்றுமையாக நம்ம மாற்றி புரிந்து கொள்ள வேண்டும்னு ஆச்சாரியர் விளக்கம் கொடுக்கிறார். ஏன்னாக்க அவர் பின்னாடி அடுத்த வாக்கியத்தை கொடுக்கிறார். சவு பிராணஸ்ய பிராணக. அடுத்த வார்த்தை என்ன வருது? பிராணகன்னு முதல் வேற்றுமையில தான் இருக்கு. அது பிராணனுக்கு பிராணன் என்று முதல் வேற்றுமையில இருக்கிறதுனால இங்க வாக்கைன்னு இருக்கிறத வாக் என்று புரிந்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். பேச்சைன்னு இருக்கு. தமிழ்ல சொன்னா பேச்சுன்னா, பேச்சுங்கிறது முதல் வேற்றுமை, பெயர் சொல்லதான். அப்ப அவன் பேச்சைன்னு சொல்ற பொழுது அது இரண்டாம் வேற்றுமையில வருது. அவனுடைய பேச்சை கேட்பாயாக அப்படித்தானே சொல்ல முடியும். இப்போ இரண்டாம் பேச்சைன்னு சொல்ற போது இரண்டாம் வேற்றுமை. இங்க பேச்சு அப்படிங்கிற முதல் வேற்றுமையில தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்ளணும். மந்திரத்துல இரண்டாம் வேற்றுமையில இருக்கு, நம்ம முதல் வேற்றுமையில எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்கு முந்தின வாக்கியத்திலையும் பின்னாடி வரக்கூடிய பிராணன்கிற வாக்கியத்திலையும் முதல் வேற்றுமை தான் இருக்கு. அதனால வேதத்துல சில இடங்கள்ல அப்படி இருக்கும். அதை நம்ம இலக்கண பிழைன்னு சொல்ல மாட்டோம். அது மரபு வழுவமைதின்னு பேரு. அது வேதம், அது சாந்தசம். வேதத்துல அப்படி இருக்கு. நாம அர்த்தம் புரிந்து கொள்ற பொழுது இவ்வாறு அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால புக்கில் திருத்தக்கூடாது, புஸ்தகத்துல திருத்தக்கூடாது. அர்த்தம் அதனால ஆச்சாரியர் இந்த இடத்துல இதை இப்படி அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்றார். ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் விளக்கம் கொடுக்கிறார். அதான் அடுத்த வரி. அதனால பிராணனுக்கு பிராணன் என்ற இடத்தில் பிராணக என்பதாய் முதல் வேற்றுமை காணப்படுவதே அதன் காரணம். அதனால பிராணனுக்கு பிராணன்னு முதல் வேற்றுமையில இருக்கு. அது யாருன்னு கேள்வி கேட்டாக்க அது இன்னார்னு நம்ம முதல் வேற்றுமையில தானே சொல்லுவோம். ராவணனை கொன்றது யார் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? ராமன். ராமன் முதல் வேற்றுமையில தான் சொல்லணும். பெயர் சொல்ல முதல் வேற்றுமையில தான் சொல்லணும். கொல்லப்பட்டவனை ராவணனைன்னு இரண்டாம் வேற்றுமையில சொல்லலாம்.
ராவணனை கொன்றவன் யாருன்னு கேட்டால் ராமனை அப்படின்னு பதில் சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வாக்கைன்னு இருக்கிறதுனால நம்ம அதை வாக்குன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது எப்படி நீங்களா மாற்ற முடியுமா? வேதத்தை மாற்ற முடியுமான்னா அடுத்த வார்த்தையை பாரு, பிராணன் அப்படின்னு தெளிவாக அங்கே இருக்கு. இதற்கு முன்னாடி மனசகன்னு தெளிவாக இருக்கு. அதனால இந்த இடத்துல வாக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளணும்னு சொல்கிறார். அப்புறம் அதற்கு இன்னொரு நியாயம் சொல்கிறார். உடனே பூர்வபக்ஷி, இதுக்கு பேர் பூர்வபக்ஷின்னு எதிராளி கேட்கிறான், ஏன் அடுத்த வரியில பிராணன்னு இருக்கு, அதனால இதை வாக்குன்னு எடுத்துக்கொள்ளணும், வாக்கைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்றீங்க. நீங்க மாற்றி இங்க வாச்சம் வாக்கைன்னு இருக்கிறதுனால அடுத்து இருக்கக்கூடிய பிராணன்கிறத பிராணனைன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னா ஏன் அதுக்காக இதை மாத்துற? அதை பார்த்து இதை ஏன் மாத்துறீங்க? இதை பார்த்து அதை மாற்றி கொள்ளலாமே அப்படின்னு ஒரு கேள்வி. அப்படி கேள்வி கேட்ட அதற்கு பதில் சொல்றாரு, இல்லை, அது அடுத்த வார்த்தை, அதையும் படிச்சிருவோம். வாச்சோக சம்ஸ்கிருதத்தில் படிக்கிறேன், அப்புறம் தமிழில் படிக்கலாம். வாச்சோக வாச்சம் இதி ஏதத் அனுரோதேன பிராணஸ்ய பிராணம் இதி கஸ்மாத் த்விதீயைவ ந கிரியதே. நீங்க பிராணன்னு இருக்கிறதுனால வாக்கை அப்படிங்கிறதையும் வாக்குன்னு மாற்றிக்கொள்ளணும்னு ஏன் சொல்லணும்? அதை பிராணனைன்னு அந்த வாக்கியத்தை மாற்றிக்கொள்ளலாமே அப்படின்னு ஒரு கேள்வி பூர்வபக்ஷி. அதற்கு என்ன சொல்றாரு? இல்லை, ந பகுநாம் அனுரோதஸ்ய யுக்தத்வாத் வாச்சம் இத்யஸ்ய வாக் இதி ஏதாவத் வக்தவ்யம் சவு பிராணஸ்ய பிராணஹ இதி சப்தத்வய அனுரோதேன ஏவம் ஹி பகுநாம் அனுரோதஹ யுக்தஹ கிருதஹ ஸ்யாத். ரெண்டு காரணம் சொல்றார் ஆச்சாரியர். முதல் காரணம் இது வருது, இரண்டாவது காரணம் அடுத்த வாக்கியத்தில் வருது. என்ன சொல்றாருன்னா, நம்ம தமிழ்ல இருக்கிறத பார்க்கலாம். வாச்சக வாச்சம் வாச்சோக வாச்சம் என்ற இதை அனுசரித்து பிராணஸ்ய பிராணக என்ற இடத்திலுள்ள பிராணக என்பதை பிராணம் பிராணனை என்பதாய் இரண்டாவது வேற்றுமை உள்ளதாக ஏன் மாற்றிக்கொள்ளப்படக்கூடாது எனில் அது கூடாது. ஏன் கூடாது? காரணம், வெகுவாகனா பலவாக உள்ளதை அனுசரித்து பொருத்தமாகவாவதே அதன் காரணமாகும். அதாவது அந்த அடுத்த வாக்கியத்துல வாச்சம் என்ற இதற்கு வாக் என்ற இவ்வளவே மாற்ற வேண்டுவதாகிறது. சவு பிராணஸ்ய பிராணக என்ற இடத்திலுள்ள சக என்றும் பிராணக என்றுமான இரண்டு சப்தங்களை அனுசரித்ததாக அது ஆவதே அதன் காரணம் ஆகும். அங்க சவு பிராணஸ்ய பிராணகன் இருக்கு. அப்ப சக பிராணகன்னு ரெண்டு வார்த்தை இருக்கு. மந்திரத்துல பார்த்தா சக உ பிராணஸ்ய பிராணகன் இருக்கு. அப்ப அந்த சகங்கிறது பிராணகங்கிறதோட சேர்றது. சக பிராணகன்னா அது பிராணன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க அதை மாத்தணும்னா அங்க ரெண்டு வார்த்தையும் மாத்தணும். சகங்கிறதையும் பிராணகங்கிற ரெண்டு வார்த்தையும் மாறணும். அதை பிராணனைன்னு மாத்தணும். இங்க மாத்தணும்னா ஒரு வார்த்தை மட்டும் மாத்தினா போதுமானது, வாக்கைன்னு மட்டும் மாத்தினா போதுமானது. அதனால ரெண்டு மாத்துறதோட ஒன்று மாத்துறது தான் ஈஸியானது. எப்பொழுதுமே எது ஈஸியானதோ அதை பண்ணணும்னா அப்படி ஒரு நியாயம் சொல்றார் ஆச்சாரியர். அதுக்கப்புறம் தான் சரியான காரணம். உண்மை இது இப்படியே ஒரு காரணம் சொல்லலாம். அங்க மாத்தினா ரெண்டு வார்த்தை மாற்ற வேண்டி இருக்கு அடுத்த வாக்கியத்துல. இதை மாத்தணும்னா ஒரே ஒரு வார்த்தை மாத்தினா போதுமானது. அதனால இதை மாத்திக்கொள்ளணும். அப்புறம் அடுத்ததையும் படிச்சு முடிச்சிடலாம், நமக்கு நேரமாச்சு. இருந்தாலும் நமக்கு இந்த டாபிக் முடியும், அப்புறம் அடுத்த டாபிக் போயிடும். அடுத்தது பிருஷ்டஞ்ச வஸ்து பிரதமயா ஏவ நிர்தேஷ்டும் யுக்தம் சக யஹ த்வயா பிருஷ்டஹ பிராணஸ்ய பிராண ஆக்ய
விருத்தி விசேஷணஸ்ய பிராணஹ தத்கிருதம் கி பிராணஸ்ய பிராண சாமர்த்தியம் நஹி ஆத்மனா அனதிஷ்டிதஸ்ய பிராணம் உபபத்யதே கோஹி ஏவ அந்யாத் கஹ பிராண்யாத் யது ஏஷ ஆகாஷ ஆனந்தஹ ந ஸ்யாத் ஊர்த்வம் பிராணம் உன்னயதி அபானம் பிரத்யகஸ்யதி இத்யாதி ஸ்ருதிभ्यः இஹ அபி ச வக்ஷ்யதே ஏன பிராணஹ பிரணீயதே ததேவ பிரம்மத்வம் வித்தி இது உண்மையான காரணம். இன்னொரு காரணம், ஏன் பிராணன்கிறத மாற்றக்கூடாது, வாக்குங்கிறத தான் நம்ம மாற்றி புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு விளக்கம். மேலும் கேட்கப்பட்ட பொருளை முதல் வேற்றுமையுள்ள சப்தத்தினாலேயே குறிப்பிடுவதுதான் பொருத்தமாக ஆகிறது. இதான் சரியான காரணம். நம்மள சொன்ன மாதிரி ராவணனை கொன்றவன் யாருன்னா ராமன் முதல் வேற்றுமையில தான் சொல்லணும். அதான் இலக்கணப்படி சரியானது. அதனால அதாவது எது உன்னால் கேட்கப்பட்டதோ, சிஷ்யன் குருட்ட சிஷ்யன் கேட்டது எது உன்னால் கேட்கப்பட்டதோ அது பிராணனுக்கு பிராணன் என பெயரிய விருத்திக்கு பிராணன் ஆகும். அதனால எது என்று உன்னால் கேட்கப்பட்டது அது ஆத்மா. அதுதான் அவர் பதில் சொல்றார். பிராணனுக்கு பிராணன் பதில் சொல்றார். அதனால அது முதல் வேற்றுமையில இருக்கணும். பிராணன்கிறது விருத்தி விசேஷம்னு சொல்றார். அதனால பிராணன் என பெயரை விருத்திக்கு பிராணன். ஏன்னா பிராணன்னு சொல்ற பொழுது 5 விதமான வாயுக்கள் உடம்புல இருக்கு. அந்த வாயுக்கள்ல ஒன்றுக்கு பிராணன்னு பேரு. இப்போ மற்ற வாயுக்களுக்கும் இது பொருந்தும். எப்படி அந்த மனசுங்கிற பொழுது புத்தி சித்தம் அகங்காரம்லாம் சேர்த்து எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தோமோ, ஒரு பிராணன்கிற பொழுது இது எல்லா பிராணனையும் குறிக்கிறது. பிராணன்கிறது பிரதானமா இருக்கிறதுனால பிராணன்கிற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்கு. பிராணனுக்கு பிராணனும் செய்யும் ஜீவிக்க செய்யும் சாமர்த்தியம் அதனால் அன்றோ செய்யப்பட்டதாக ஆகின்றது. அதாவது பிராணனா இருக்கிறதுக்கு காரணமா இன்னொன்று இருக்கு. பிராணன் தானா, ஏன்னா பிராணனும் ஜடம் தான். பிராணன் என்னது? வாயு தானே. பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய காற்று தான் உடம்புல இருக்கிற பொழுது பிராணன்கிற பெயர்ல சொல்றோம். இப்போ வாயு ஜடமானதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பிராணன் ஜடமானது. ஜடமான பிராணன் அது தானா இயங்காது. அது இயக்குகின்ற ஒரு சக்தியானது. அதற்கு வேறாக அந்த பிராணனுக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுப்பதாக இருக்கின்றது. அதனால பிராணனுக்கு பிராணன்னு சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே விஷயம் வேற உபனிஷத்துக்கள்லையும் சொல்லப்பட்டிருக்குன்னு அதை மேற்கோள் காமிச்சிருக்கிறார். ஆத்மாவினால் அதிஷ்டிதமாக இல்லாதவற்றுக்கு பிராணன் என்பது சம்பவிக்க மாட்டாது அன்றோ. ஆத்மா இல்லைன்னா இந்த பிராணன்கிறதே இல்லை, உயிர்ங்கிறதே இல்லை. ஆத்மா இருக்கிறதுனால தான் உயிர் இருக்கு. உயிர் இருக்கிறதுனால தான் இந்த உடல்கள் ஜீவன்கள் இருக்கின்றன. அப்படி இன்னொரு உபனிஷத் சொல்றது. யாதொரு இந்த ஆகாசம் என்ற ஆனந்தம் உண்டோ அது இல்லாது இருக்குமானால் எவன் ஜீவிப்பான், எவன் மூச்சு விடுவான் என்றும். இந்த வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்துல வருது. ஆத்மாவுக்கு ஆகாசம்ங்கிற சப்தம் சொல்லி இந்த ஆத்மா இருக்கிறதுனாலதான் இந்த மூச்சு விடுதல் என்பது நடக்கின்றது என்று சொல்லி இருக்கு. அப்போ பிராணனுக்கு வேற இன்னொரு பிராணன் இருக்குங்கிறது தெரிகின்றது. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் தைத்திரிய உபனிஷத்துக்கு அப்புறம் கட்டோபனிஷத்துல இருந்து இதே கருத்து சொல்லுகின்ற இன்னொரு மந்திரம். பிராணனை உயிரில் கொண்டு போகிறது. அப்பா உயரில் இருக்கு. உயரில்ங்கிறது கரெக்டா. உயர்னா மேலே போற வாயுவுக்கு பிராணன்னு பேரு. கீழே செல்லுகின்ற வாயுக்கு அபானன்னு பேர். பிராகமனவான் பிராணக, அதோ கமனவான் வாயுகு அபானக. உடம்புல இருந்து மேல் நோக்கி செல்லுகின்ற வாயுவுக்கு பிராணன்னு பேர். உடம்புல கீழ் நோக்கி செல்லுகின்ற வாயுவுக்கு அபானன்னு பேரு.
அது எதனால் பிராணன் நடத்தப்படுகிறதோ, அது பிராணனை உயரில் கொண்டு செல்லுகிறதுனா பிராணன் தானா மேலே போகலை, பிராணனை மேலே கொண்டு செலுத்துகின்ற ஒரு சக்தி அங்கே இருக்கின்றது, ஒரு ஆத்மா இருக்கின்றது. அதே மாதிரி அபானத்தை கீழே தள்ளுகின்றது அப்படின்னு ஆத்மாவை பற்றி சொல்கிற பொழுது சொல்லுகின்றது. கட்டோபனிஷத்தில் இந்த வாக்கியம் வருது. அதுக்கப்புறம் இதே கேனோபனிஷத்தில் பின்னாடி வருது. இவ்விடத்திலும்னா இதே கேனோபனிஷத்தில் பின்னாடி வரக்கூடிய மந்திரங்கள்ல எதனால் பிராணன் நடத்தப்படுகின்றதோ அதையே பிரம்மமாக நீ அறிந்து கொள் என சொல்லப்படவும் போகிறது. பின்னாடி அந்த வாக்கியம் வரப்போகுது. பிராணனே ஆத்மா கிடையாது, பிராணன் இன்னொன்றினால் நடத்தப்படுகின்றது. பிராணனை எது நடத்துகின்றதோ அது ஆத்மா என்று நீ தெரிந்து கொள்வாயாகன்னு பின்னாடி சொல்ல போறார். சரி, இந்த பிராணனை வைத்துக்கொண்டு இதுல இன்னொரு விசாரம் வருது. அதை நம்ம அடுத்த வாரம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வியோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.